ஹாய். ஒரு ரோட்ல ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு யாருமே ஹெல்ப் பண்ணதுக்கு இல்லாம, அனாதை மாதிரி சாப்பிடறதுக்கு வழி இல்லாம, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருந்துட்டு, ஒரு வசதியான ஆள்ட்ட போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்கறான். "ஐயா எனக்கு சாப்பிடவே இல்ல. ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி. அவரு சாப்பாடு வாங்கி குடுத்தாருன்னா, "இரக்கமுள்ள மனுஷன்ப்பா" அப்படின்னு சொல்லுவோம். அதே அந்த மனுஷன் அந்த ஆள வீட்டுக்கு கூட்டு போயி, அவருக்கு ட்ரெஸ்ஸ மாத்தி குடுத்து, கையில கொஞ்சம் காச குடுத்து அனுப்பிச்சு விட்டாருன்னா, "அப்பா ரொம்ப தங்கமான மனுஷன். நல்லா ஹெல்ப் பண்றாருப்பா. நல்ல மனுஷன்" அப்படின்னு சொல்லுவோம். அதே அந்த ஆளு அந்த மனுஷன வீட்டுக்கு கூட்டு போயி, அவனுக்கு ஒரு வேலையும் குடுத்து, அவன நல்லா பார்த்துக்கிட்டாருன்னா, "உண்மையிலேயே பெரிய ஆளுப்பா அவரு. எவ்வளோ ஹெல்ப் பண்றாரு பாரு. ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப இரக்கமுள்ளவரு" அப்படின்னு சொல்லுவோம். அதே அந்த ஆள கூட்டு போயிட்டு, அவன வீட்டிலேயே தன்னுடைய பிள்ளை மாரி வச்சு பார்த்துக்கிட்டாருன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? நிஜத்துல அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா, அப்படி நடந்துச்சு அப்படின்னா, அதுதான் கிருபை. அததான் மனுஷனுக்கு கடவுள் பண்ணியிருக்காரு. நம்ம கடவுளுடைய கிருபையுள்ள கடவுள். கடவுள் அப்படின்னா மனுஷன அடிக்கிறவரோ, கொல்றவரோ, அவர் மனுஷன ரொம்ப கஷ்டப்படுத்துறவரோ, காயப்படுத்துறவரோ, இல்ல எனக்கு ஏதாவது செய் அப்படின்னு சொல்லி கேட்கிறவரோ இல்ல. அவர் மனுஷனுக்கு வாரி வழங்குற கிருபையை கொடுக்கிற கடவுள்னு நான் ஒவ்வொரு வீடியோல சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வகையில ஆதியாகமத்துல ஆரம்பிச்ச நம்ம இப்போ சங்கீத புஸ்தகத்துல கடவுளுடைய கிருபையை காட்டுறதுக்கு வந்திருக்கோம். சங்கீத புஸ்தகம் எடுத்துட்டோம்னா இதுல கடவுளுடைய கிருபை நிறைய இருக்குது. எல்லா இடத்துலயுமே கடவுளுடைய கிருபை பத்தி பேசுது. கடவுளுடைய கிருபை சிருஷ்டிப்பு இருக்குன்னு சங்கீத புஸ்தகம் இருக்குது. கடவுளுடைய கிருபை சிருஷ்டிப்பு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். சிருஷ்டிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, உலகத்துல மனுஷனை கடவுள் உருவாக்கும் போது முதல்ல மனுஷனை உருவாக்கல. முதல்ல எல்லாத்தையும் உருவாக்குனாரு. வானத்தை உருவாக்குனாரு, பூமியை உருவாக்குனாரு, நட்சத்திரங்கள், சந்திரங்கள், நீரை உருவாக்குனாரு, நீர்ல விலங்குகளை உருவாக்குனாரு, புல்லை உருவாக்குனாரு, மரங்களை உருவாக்குனாரு. எல்லாத்தையும் உருவாக்கி முடிச்சுட்டு கடைசி என்ன பண்ணாருன்னா மனுஷனை உருவாக்குனாரு. ஏன் அப்படின்னா கடவுள் கிருபை உள்ளவர். என்னன்னா எல்லாத்தையும் உருவாக்கிட்டு மனுஷனை உருவாக்கி இது எல்லாத்தையும் உனக்கு உருவாக்கியிருக்கேன், நீ இதை பாதுகாத்து ஆண்டுகொள் அப்படின்னு கொடுத்தாரு. ஏன்னா கிருபை. மனுஷன் மேல கடவுள் வச்ச கிருபைங்கிறனால எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அந்த சிருஷ்டிப்பு எல்லாத்தையும் இந்த உலகத்துல இருக்கிற அவ்வளோ வளங்களையும் மனுஷனுக்காக கொடுத்தது கடவுளுடைய கிருபை. அது மட்டும் கிடையாது. அந்த மனுஷன் இவ்வளோ வளங்களையும் பெற்றதுக்கு அப்புறம் அவன் செஞ்சானே ஒரு பெரிய பாவம். எல்லாத்தையும் கொடுத்த கடவுளையும் மறுதலிச்சுட்டு நீங்க எனக்கு தேவையில்லை அப்படி சொன்னா பார்த்தீங்களா? அந்த மனுஷனுக்கும் கிருபை காமிச்சு அவனுக்கும் ஒரு நல் வாழ்வு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதுதான் கடவுளுடைய கிருபை. மனுஷனை இப்ப நான் பேசுற வீடியோ, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க இந்த வீடியோ நினைச்சீங்கன்னா பார்க்கலாம், இல்ல இப்பவுமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், இல்ல வேற வீடியோ பார்க்கலாம். இப்படி திங்க் பண்ணக்கூடிய, ஒரு யோசிக்கக்கூடிய, ஒரு யோசிச்சு செயல்படக்கூடிய விதத்துல மனுஷனை உருவாக்கியிருக்காருல, அவரை மாதிரியே அது கடவுளுடைய கிருபை. அது மட்டும் கிடையாது. இந்த மனுஷனுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தாரோ, யாரு பவர் கொடுத்தாங்களோ, யாரு சிந்திக்கக்கூடிய திறமை கொடுத்தாரோ, அவரையே கடவுளையே நிராகரிச்சு நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி வெறுத்த போதும் அவனை தேடி வந்தார் இல்லையா, அது கடவுளுடைய கிருபை. ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கடவுளையே தேடாத ஆளு. அவனை எடுத்து ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்த அவனுடைய வாழ்க்கை மாற்றி 100 வயசுல குழந்தையே இல்லாமல் இருந்த அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையே ஒரு காட்சி பொருள் மாதிரி மாற்றி, குழந்தை பிறக்காதுன்னு சொன்ன அவனுக்கு அவன் மூலமா ஒரு இஸ்ரவேலுங்கிற தேசத்தையே உருவாக்கி இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, நான் ஒருத்தனை தேர்ந்தெடுத்தேன்னா இந்த மாதிரி ஆசீர்வதிச்சு இந்த மாதிரி மாற்றுவேன்னு உங்களுக்கும் எனக்கும் ஒரு காட்சி பொருள் ஏற்படுத்தி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது கடவுளுடைய கிருபை. இப்படி எல்லா விதத்திலையுமே மனுஷரை நேசிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் மனுஷனுக்காக, மனுஷனுடைய நல்வாழ்வுக்காக கடவுள் ஒவ்வொரு காரியத்தையும் கிருபையா செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா? ஏன்னா அவர் கிருபை உள்ள கடவுள். அவருடைய கிருபை எல்லா இடத்துலையுமே இருக்குது. உலகத்துல என்னைக்கா பார்த்துருக்கீங்களா? இந்த பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் என்னைக்காவது சாப்பாடு இல்லாம, இல்ல தங்களுக்கு உணவு இல்லாம அழிஞ்சு போனதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு விலங்குகளுக்கும் கடவுள் படியளக்கிறாரு. ஒவ்வொரு பறவைகளுக்கும் சின்ன குருவிலிருந்து பெரிய பெரிய கழுகு எல்லாவற்றுக்குமே கடவுள் ஒவ்வொரு நேரமும் படியளக்கிறாரு. அதுகளுக்கு எந்த குறையும் வந்ததில்லை. இந்த மனுஷன் எங்கேயாவது போய் ஏதாவது காட்டுல தீயோ வச்சு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணா மட்டும்தான் அதுங்க உணவு இல்லாம சாகும் ஒழிய, அதுவா வாழ்ற காடுகள்ல அதுங்களுக்கு அதிகமான உணவு இருக்குது. இப்படி எல்லா விதத்திலுமே கடவுள் தன்னுடைய கிருபையை காமிச்சே இருக்காரு. என் வாழ்க்கை கடவுள் கிருபையை காமிச்சாரு. எங்கேயோ இருந்த என்னைய கடவுளை கொண்டு உருவாக்கி இன்னைக்கு உங்க முன்னாடி பேச வச்சிருக்காரு. இது கடவுளுடைய கிருபை.
இந்த வீடியோ பார்க்குற சில பேர் உங்களுடைய வாழ்க்கை கடவுள் கிருபையை காமிச்சிருப்பாரு. இதை மாதிரி பல பேருடைய வாழ்க்கை கடவுளை மாற்றி ஒன்றுமே இல்லாமல் தகுதி இல்லாமல் இருக்கிறவங்கள ஒரு மாபெரும் காரியத்தை செய்யறதுக்கு அவன் வாழ்க்கை நோக்கத்தையும் எண்ணத்தையும் கொடுத்து அவனுடைய மனதை மாற்றி நல்ல வாழ்க்கை கொடுக்காரு இல்லையா, அது கடவுளுடைய கிருபை. எல்லாத்துலேயுமே கடவுளுடைய கிருபை இருக்குது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த உலகத்துல கடவுள் நம்புறவன் இருக்கான், கடவுள் நம்பாதவன் இருக்கான். 2 பேருக்குமே மழை பெய்யுது, 2 பேருக்குமே வெயில் அடிக்குது. ஏன்னா அவங்க வயிறு நினைக்கணுமே. ஏன்னா கடவுள் கிருபை உள்ளவர். அவ்வளோ நல்ல கிருபை உள்ள கடவுள் தான் ஆதியாகமத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சில பேர் சொல்றாங்க கடவுள்னா அப்படி இருக்கணும், கடவுள்னா இப்படி இருக்கணும், அவர் அடிச்சிடுவாரு, அவர் வந்து இப்படி பண்ணிடுவாரு, கடவுள் அப்படி இப்படி பண்ணுவாரு, கடவுள் மனுஷன் தண்டிப்பார் அப்படின்னா அவருக்கு கடவுளாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தண்டிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கான். ஆனா கஷ்டப்படுற மனுஷனுக்கு இறக்கம் பாட்டதுக்கு யார் இருக்கா? கடவுள் தான் இருக்காரு. அந்த கடவுளை நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சங்கீத புஸ்தகத்தில் கடவுளுடைய கிருபை நம்ம பேசணும். சங்கீத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிருபை இருக்குது. அதில் 150 சங்கீதத்தில் எதை வச்சு பேசினே கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னா கடவுளுடைய கிருபை எல்லாத்துலேயுமே இருக்குன்னு சொல்லி மொத்த சங்கீதமும் சொல்லுது. 150 சங்கீதம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே கடவுளுடைய கிருபை வானங்கள் இருக்குது, கடவுளுடைய கிருபை செயல் இருக்குது, கடவுளுடைய கிருபை அதில் இருக்குது, கடவுளுடைய கிருபை இதில் இருக்குன்னு எல்லாத்தையுமே சொல்லுது. கடைசியாக படித்து பார்த்தேன், சங்கீதம் 145 8 9 வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ளவர், கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர், அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளும் மேலும் இருக்கு அப்படிங்குது. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். கடவுளுடைய கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய எல்லா கிரியைனா செயல், அவர் செய்கிற எல்லா காரியத்திலையுமே அவருடைய கிருபை இருக்குது. அவர் என்ன செஞ்சாலுமே அவர் கிருபையா செய்கிறாரு அப்படின்னு சங்கீதம் சொல்லுது. அதனால தான் நான் சொன்ன ஆரம்பத்துல வந்துட்டு இருக்கேன், கடவுளுடைய கிருபை எல்லா இடத்துலையுமே இருக்குது. உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு இருக்குது. அந்த கிருபையை நம்ம அனுபவிக்கும் போது, அதை நம்பும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் மாறும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் கடவுள் நம்புகிறேங்க, ஆனால் என் வாழ்க்கை இன்னும் பெருசாக மாறவே இல்லை, நீங்கள் நம்பாதவங்களுக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை மாறாததுக்கு காரணம் கடவுள் இல்லை. ஏன்னா கடவுள் நல்லவர், நம்ம வாழ்க்கை நல்லா தான் வச்சுட்டு இருக்காரு. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை ஏன் மாறலைன்னா நம்ம தான் காரணம். ஏன்னா 4 விஷயம். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, என்ன பேசுகிறோமோ அதை தான் செய்வோம். என்ன பேசுவோம் அப்படின்னா, எதை நம்புகிறோமோ அதை தான் பேசுவோம். எதை நம்புவோம் அப்படின்னா, என்ன சிந்திக்கிறோமோ என்ன எண்ணங்கள் இருக்கோ அதை தான் நம்ம நம்புவோம். சிந்திக்க காரியத்தை நம்புவோம், நம்ப காரியத்தை பேசுவோம், பேசுகிற காரியத்தை தான் செய்வோம். இப்படி இருக்கிறதுனால சில பேர் தப்பான எண்ணங்கள் வச்சிருக்கனால, நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கிறதுனால சில காரியம் வாழ்க்கை நடக்காது, என் வாழ்க்கை அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கிறதுனால அதையே நம்புகிறாங்க, அதையே பேசுகிறாங்க, அதுவே அவங்க வாழ்க்கையாக மாறுது. நான் கிருபையுள்ள கடவுள்னு சொல்கிற இந்த தாட்ஸை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி, கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புதிய எதிர்காலத்தையும் புதிய நல்வாழ்வையும் தருவாருங்கிற இந்த நம்பிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை எண்ணும் பொழுது, அதை தியானிக்கும் போது உங்களுடைய நம்பிக்கை மாறும், நம்பிக்கை மாறும்போது பேச்சு மாறும், பேச்சு மாறும்போது வாழ்க்கை மாறும். இப்படி தான் கடவுள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றார். ஏன்னா கடவுள் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சிந்திக்கக்கூடிய, முடிவெடுக்கக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய தாளந்தையும் திறமையும் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் கிருபையுள்ள கடவுள். அவர் நினைச்சாருன்னா மனுஷனை ஒரு ரோபோட் மாதிரி படைச்சிட்டு கீ கொடுத்து அப்படியே ஓடிட்டு போகிறவங்க விட்டுடலாம், இல்லை ப்ரோக்ராம் பண்ண அப்படி கடந்த போகிற மாதிரி விட்டுடலாம். ஆனால் அப்படி செய்யலை. ஏன்னா அவர் மனுஷனை ஒரு ரோபோ மாதிரியோ ஒரு மிஷின் மாதிரியோ செய்யலை. தம்மை போல யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு, சிறப்பாக செய்யறதுக்கு உருவாக்கியிருக்காரு. உலகத்தில் மனுஷனை உருவாக்கிட்டு கடவுள் என்ன பண்ணாருன்னா, இந்த மிருகங்கள் எல்லாத்துக்கும் நீ பேர் வை அப்படின்னு சொன்னார். பேர் வச்சுட்டு அவர் உட்காந்து வேடிக்கை பார்க்காரு, இவன் என்ன பேர் வைக்காம பார்ப்போம் அப்படின்னு பார்க்காரு. ஏன்னா பேர் வைக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னா, கடவுள் கொடுத்த அறிவையும் தாளந்தையும் பயன்படுத்தி இவன் யோசிச்சு ஒரு பேர் வைக்கிறான். அதுவே அதுக்கு பேரா மாறுது. இதைதான் கடவுள் பார்த்து மகிமை அடைகிறாரு. மனுஷனுக்கு அறிவை கொடுத்து ஒரு வேலையும் கொடுத்து இந்த வேலையை அறிவை பயன்படுத்தி எப்படி செய்யறான்னு பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவரு கிருபையுள்ள கடவுள். இப்படி வாழ்க்கை நம்ம இந்த கோணத்துல பார்க்கும்போது, இப்படிப்பட்ட கடவுள் இருக்காருன்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமா மாறும், நம்மளோட வேலையை சிறப்பா செய்ய முடியும், நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், நம்ம செய்கிற எல்லா காரியத்திலுமே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையும் நிச்சயம் நல்லா இருக்கும். இதை நம்புங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். பாய்.